கடைசி என்னம்மா பார்த்தோம்? சார் ஃப்ராக்ஷன் பார்த்தோம் சார். என்னம்மா ஃப்ராக்ஷன் என்னம்மா? ஃப்ராக்ஷன்னா ஒரு முழுசான ஒரு பொருளை டிவைட் பண்ணுறது சார், ஈக்குவலாக பிரிக்கும். வெரி குட். அந்த வார்த்தை அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அந்த கான்செப்ட்லாம் உங்கள் மனசில் பதிகிற வரைக்கும் எப்பயுமே எந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டு முழுசாக ரிவிஷன் பண்ணிட்டு தான் போகணும். வெரி குட். இதுக்கு என்ன அர்த்தம்? கேக்கு வச்சு சொல்லுங்க சார். ஒரு சார் 5 கேக்கில் 2 பீஸ். 5 கேக் இல்லையா? இல்லை சார், ஒரு கேக்கில் 5 பீஸாக கட் பண்ணியிருக்காங்க, அதில் 2 பீஸ். ஒரு கேக்கை எடுத்து 5 ஈக்குவல் பார்ட்டாக, 5 பீஸாக சொல்லக்கூடாது, 5 ஈக்குவல் பீசஸாக வெட்டி 2 பீஸ் எடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே சார். இதுக்கு என்ன அர்த்தம்? சார் ஒரு கேக்கை 1001 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணியிருக்காங்க சார், அதில் 3 பீஸ் இருக்கு. 3 பீஸ் எடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டணும்? இது எத்தனை? சரி. இப்போ பாருங்க, இது ஒரு கேக்கு, ஏன்ற கேக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இது உங்கள் தங்கச்சி, உங்கள் அம்மா எடுக்கிறாங்க. அந்த ஏன்ற கேக் எடுத்து 3 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி சம் பார்ட் எடுத்து அம்மா கொடுக்குறாங்க உங்கள் தங்கச்சிக்கு. அதே உங்களுக்கு 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி சம் பார்ட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இதில் பீஸோட சைஸ் எதில் பெருசாக இருக்கும் சார்? x/4, x/3. வெரி குட். இதில் தான் ஏன் சார், ஏன்னா 3 பீஸ் தான் சார், அதனால பெரிய பெரிய பீஸா. அதே இதில் 5 பீஸ் இருக்கனால குட்டியாக இருக்கும். குட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? குட். அவ்வளோதான், மேலே முடிஞ்சு போச்சு. கேக்கை வச்சு சொன்னதுனால தான் டக்குன்னு சொல்லிட்டேன். சரியா? கேக்கை விட்டுறக்கூடாது. சரி. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்ப்போம். ஃப்ராக்ஷன்னா என்ன சார்? ஒரு முழுசான ஒரு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. சத்தமாக சொல்லுங்கள். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சார் படிச்சிருக்கேன் சார், கரெக்டாக அதுக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில சார். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குமா? ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகேவா? கரெக்டாக ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷன் என்ன அர்த்தம்? ஒரு முழுசான ஒரு திங்னை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறது கிடையாது, பிரித்து சம் பார்ட் எடுக்கிறது. சரியா? ஓகே சார். அதுக்குள்ளே முழுசு இல்லைன்னு அர்த்தம். முழுசாக இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லை. முழுசு இருக்கக்கூடாது. ஒரு முழுசு எடுத்து சம் ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி அதில் சம் பார்ட் எடுத்தோம்னா அதானது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? சார் ஒரு கேக்கில் 3 பீஸாக கட் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு பீஸ்.
3 ஈக்குவல், அது விட்டுறக்கூடாது. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? சார் ஒரு முழு கேக்கில் 3 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணியிருக்காங்க, அதில் 2 பீஸ். இதில் 5 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணி 4 பார்ட்டாக எடுத்திருக்காங்க. 4 பார்ட் எடுத்திருக்காங்க. 4 பார்ட்டாக இல்லை, 4 பார்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கு 6 ஈக்குவல் பார்ட்ஸ் கட் பண்ணி ஒரு பார்ட் எடுத்திருக்காங்க சார். பேர் வச்சிடலாம். ஏ, பி, சி, டி. இதில் எந்த கேக்கில் வந்து பீஸோட சைஸ் சின்னதாக இருக்கும்? சார் 1/6. ரைட். ஒன்றை விட்டுருங்க. பீஸோட சைஸ் நாம் டினாமினேட்டர் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்? ஓகே. ரெண்டாவது சின்னது எது? ஏபிசிடி. 5. சி சார். சி. மூணாவது 3. அது இருக்குதுலே பெருசு. 3 சொல்லாதீங்க. ஏபி, அதுக்கு தான் நான் நேம் வச்சுருக்கு. இது ரெண்டுலேயும் எப்படி இருக்கும் பீஸோட சைஸு? பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஆமாம். கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான். பீஸோட சைஸ்னால் டினாமினேட்டர் மட்டும் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இதை பார்த்துட்டு கேக்கை கற்பனை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இம்ப்ராப்பர். இது ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷன்னா முழுசாக இருக்கக்கூடாது. கரெக்டாக? இம்ப்ராப்பர்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளே முழுசாக இருக்கிறது. சரி, இப்போ பாரு என்ன அர்த்தம்? சார் 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து வெட்டினது 5 ஈக்குவல் பார்ட்டு. ஆனால் இங்கே எத்தனை பீஸ் இருக்குது? 6. சரி, இப்போ பாருங்கள். கேக் வச்சு ஏதாவது பிடிபடுதா? சரி, கவனிங்க. இப்போ ஒரு கேக்கு 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுறேன். 5ஐயும் சாப்பிட்றீங்க. இன்னும் பசி அடங்கலை. ஸோ என்ன பண்ணுறீங்க? அடுத்த கேக் எடுக்கிறீங்க. அதை 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுறீங்க. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டீங்க. ஓகேவா? ஓகே சார். அப்போது 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 5 பீஸையும் சாப்பிட்டீங்கன்னா என்னது? இது என்ன? ஒரு முழு கேக். ஒரு முழு கேக்கு. ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்குள்ளே. புரிஞ்சா? புரிஞ்சு சார். ப்ளஸ்ஸு 1/5 இப்படியும் எழுதலாம். இதை அதையும் எப்படி எழுதலாம்? 1/5 இப்படியும் எழுதலாம். ஓகே. ஓகே சார். அப்போது இது ஃப்ராக்ஷன் தான். பட் ப்ராப்பராக இருக்கா ஃப்ராக்ஷனு? இம்ப்ராப்பராக இருக்கு. அவ்வளோதான். இம்ப்ராப்பர்னு என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு முழுசோ, 2 முழுசோ, 3 முழுசோ, 100 முழுசு கூட ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகே. என்ன அர்த்தம்? சார் ஒரு முழு கேக்கில் அது 2 பீஸாக 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணி. சரி, ஒரு முழு கேக் எடுத்திங்கன்னா 2 வெட்டியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எத்தனை பீஸ் சாப்பிட்ருக்கீங்க? 7. சரி, ஒரு முழு கேக்கு கிடைக்குன்னா எத்தனை பீஸை சேர்த்தணும் நம்ம? 7 பீஸ் சாப்பிட்ருக்குமா? ஒரு முழு கேக்கு கிடைக்குன்னா நீங்கள் எத்தனை பீஸை சேர்க்கணும்? சரி 7. 7ஆ? ஆமாம், ஒரு முழு கேக்கை 2 தானே வெட்டியிருக்க? ஆமாம் சார். அப்போ 2 பீஸை சேர்த்துனா என்ன ஆயிரும்? ஒரு முழு கேக் கிடச்சிருமா?
ஆமாம் சார். 2/2 ப்ளஸ் 2/2 ப்ளஸ் 2/2 ப்ளஸ் 1/2. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இது என்னது? இது என்னம்மா? அந்த ஒரு முழு கேக்கில் ஒரு 2 முழு பீஸ். கேக்கு. இது இன்னொரு முழு கேக். இது இதுவும் ஒரு முழு கேக். அவ்வளோதான். ரொம்ப யோசிக்காத, நம்ம கேக்கை வச்சே போ, நீ அங்கெல்லாம் போகாத சரியா? அதை நம்ம கணக்குப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1/1 1 1/1 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? ஆமாம் சார். அங்கெல்லாம் போகாத நீ. கேக்கை வச்சு போ, உனக்கு எல்லாத்துக்குமே ரூட்டு கிடைக்கும். ப்ளஸ்ஸு 1/2. அப்போ எத்தனை முழு கேக்கு சாப்பிட்ருக்க? 3 முழு கேக். 3 முழு கேக்கு. 4வது கேக்கு என்ன பண்ணியிருக்க? பாதியை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணி எவ்வளோ சாப்பிட்ட? 3 கேக். அம்மா இதை சொல்லுமா, 2 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணி எவ்வளோ சாப்பிட்ட? அதில் ஒரு பீஸ் சாப்பிட்ட. அப்போ நீ டோட்டலாக எவ்வளோ சாப்பிட்ட? டோட்டலாக எவ்வளோ சாப்பிட்ருக்க? 3 கேக். அவ்வளோதாம்மா. ஏமா பயந்து சொல்கிற? நல்லா போல்டாக சொல்லுமா. ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். மிக்ஸ்டு, இதுக்கு பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதெல்லாம் ஓகே சார். ஏன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்? சார் இதை இன்னும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம் சார். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவீங்களா? இது வார்த்தையிலே அர்த்தம் மிக்ஸ்டுன்னு இருக்கா? ஆமாம் சார். மிக்ஸ்டுன்னா என்ன அர்த்தம்? மிக்ஸ் ஆகி இருக்கிறது சரியா? மோர் தேன் ஒன் கைண்டு சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் என்னது? மிக்சர். 3ங்கிறது என்னது? முழுசா? ஆமாம் சார். 1/2ங்கிறது என்னது? ஃப்ராக்ஷனா? ஆமாம் சார். அப்போ ஹோல் நம்பரும் ஃப்ராக்ஷனும் கலந்துருக்கிறனால இதுக்கு பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். கிளியர்? ஓகே சார். இதுக்குள்ளே என்ன இருக்குது? முழுசு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அது இல்லை சார், முழுசா ஒரு திங் இருக்கு. முழுசு உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னது? மிக்சட் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அந்த முழுசெல்லாம் தனியாக பிரித்து எழுதிடும், ஃப்ராக்ஷனை தனியாக பிரித்து எழுதுகிறோம். ஸோ முழுசும் ஃப்ராக்ஷனும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? மிக்சட் ஃப்ராக்ஷன். அப்போது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னவா மாற்றலாம்? மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். திரும்ப மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம என்னவா மாற்ற முடியும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். எப்படி மாற்றுவ சார்? 3 × 2 6 வரும் சார். அப்புறம் அப்படி போகக்கூடாது. அது அப்புறம் மேக்ஸுக்கே போகக்கூடாது சரியா? ப்ராக்டிக்கலாக வாங்க. 3 முழு கேக் இருக்குது. ஒவ்வொரு கேட்டையும் வெட்டணும். எத்தனையாக வெட்டுவீங்க சார்? ஒவ்வொரு கேக்கையும் எத்தனையாக வெட்டணும்? 2 வெட்டணும் சார். ஏன் சார் 2 வெட்டணும்னா, 4வது கேக் இருக்குல்ல, 4வது கேக்கை நம்ம எப்படி தான் வெட்டியிருக்கோம்? 2 வெட்டியிருக்கோம். 2 தான் வெட்டியிருக்கோம். அப்போ இதையும் எப்படி தான் வெட்டணும்? 2 வெட்டணும். அப்போது 3 முழு கேக் இருக்குது. ஒவ்வொரு கேக்கையும் 2 வெட்டினா எத்தனை பீஸ் கிடைக்கும் நமக்கு? 7 பீஸ் 6 பீஸ் கிடைக்கும். கணக்கு அங்கே ஸ்கூல் கணக்குக்கு போகாதீங்க. அதுதான் 3 2 மல்டிப்ளை பண்ணி மேலே சேர்த்துங்கன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? 2 6 3 × 2 6 6 + 1 7 7/2 அப்படின்னு எழுத சொல்லியிருப்பாங்க. அதை விட்டுரு. அதுக்கு நமக்கு மல்டிப்ளிகேஷனே தேவையில்லை.
3 முழு கேக் இருக்குது, ஒவ்வொன்றையும் 2 2 வெட்டினோம்னா 6. 4வது கேக்கில் எத்தனை பீஸ் இருக்குது? ஒரு பீஸ் இருக்குது. ஸோ டோட்டல் எவ்வளவு? 7. 7ஆ? சரி 7/2. 7/2. ஓகேவா? ஓகே சார். இது என்ன ஃப்ராக்ஷனு? மிக்சட் ஃப்ராக்ஷன். அதை என்னவா மாற்றலாம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்ற முடியும். ஓகேவா? சரி, இப்போ நான் ஒரு 2 3 எழுதுவேன். அது என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன் சொல்லணும். சரியா? அதே ப்ராப்பராக வந்துட்டு இம்ப்ராப்பராக மாற்ற முடியுமா? ப்ராப்பராக இம்ப்ராப்பராக மாற்ற முடியுமாம்மா? அல்லது ப்ராப்பராக மாற்ற முடியாது. வெரி குட். அதே மாதிரி ப்ராப்பராக மிக்சடாக மாற்ற முடியுமா? முடியாது சார். முடியாது. பட் இம்ப்ராப்பராக ப்ராப்பராவா? இம்ப்ராப்பரையும் நீ ப்ராப்பரெலாம் மாற்ற முடியாது. எப்படி மாற்றுவேன்? மிக்சட் ஃப்ராக்ஷனாக மிக்சடு மாற்றலாம். ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். மிக்சடு ஃப்ராக்ஷன் அகைன் என்ன மாற்றலாம்? இம்ப்ராப்பராக மாற்றலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? சரி, இப்போ நான் எழுதுவேன். அது என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன் சொல்லணும். இங்கே புரிஞ்சுக்கிட்டுனா அவ்வளோதான், புரிஞ்சுது. வார்த்தையோட கம்பேர் பண்ணி மறக்கவே கூடாது லைஃப்பில். சரியா? சரி, ஓகே சார். என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்ஷனு? சார் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். வெரி குட். ப்ராப்பராக வேறு ஏதாவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது சார். வெரி குட். இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சார். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? அது கேக்கு வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பீஸாக வெட்டினீங்க? உங்கள்ட்ட எத்தனை பீஸ் சாப்பிட்ருக்கீங்க? சார் ஒரு முழு கேக்கில் 100 பீஸா வெட்டி 101 பீஸா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சார். எப்படி அப்புறம் எப்படி தப்பாக சொல்லுவேன்? கேக்குக்கு நீ போகலை, நீ மனப்பாடம் பண்ண பார்க்குற. ஓகேவா? கேள்வி கேட்கணும். இது என்னது? 100 கேக் ஃப்ராக்ஷன்னா என்ன? 100 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம், ஆனால் 101 பீஸ் சாப்பிட்ருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? இது இம்ப்ராப்பர். ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு? ஒரு முழு திங் இருக்கு. சரி, ஒரு முழு கேக்கு கிடைக்குன்னா நம்ம எத்தனை பீஸ் சேர்த்துனாக்க முழு கேக்கு கிடைக்கும்? இந்த இடத்துல 100. ஏன் சார் ஏன்னா இந்த ஒரு முழு கேக்கை 100 தான் வெட்டணும் நம்ம. அதே இங்கே முழு கேக்கு இருக்கா? ஆமாம் சார். இங்கே ஆமாம். 100 பீஸை வெட்டி 99 தான் எடுத்திருக்கு. அது முழு கேக்கா? 100 பீஸா வெட்டினா வெட்டி எவ்வளோ எடுத்திருக்க? 99. அது முழு கேக்கா உனக்கு? இல்லை சார். இது வெட்டினது தான். அதே 100 வெட்டி 100 சாப்பிட்டா அப்போ தான் முழு கேக்கு. கரெக்டா? ஓகே சார். இதோட வேல்யூ என்ன? 100/100ஓட வேல்யூ 1 சார். ஒரு முழு கேக்கு. அவ்வளோதான். கேக்கை விட்டுறாத. கேக்கு தான் உனக்கு எல்லா இடத்துலையும் கைட் பண்ணும். அப்போ இங்கே ஒரு முழு கேக்கு 100 வெட்டினா 101 பீஸ் வச்சுருக்க. அப்போ எத்தனை பீஸ் சேர்த்தனா ஒரு முழு கேக் கிடைக்கும்? இதில் 100. 100 ஒரு 100. இதுக்குள்ளே எத்தனை 100 இருக்குது? ஒரு 100 தான். 100. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1 இருக்கு. 1/100. 1 சொல்லக்கூடாது. 1/100. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? சார் ஒரு முழு கேக்கு இன்னொரு கேக்கில் ஒரு பீஸ். மொட்டையாக ஒரு பீஸ் சொல்லக்கூடாதுமா. 1/100. ரெண்டாவது கேக் எடுக்கிறோம். அதை 100 ஈக்குவல் பார்ட்டை வெட்டினோம்னா அதில் ஒரு பார்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். கேக்கு வச்சே போ. கேக்கு தான் உனக்கு கைடு. பார்த்துக்கோ. ப்ராக்டிக்கல் கான்செப்ட் அதுதான். என்ன ஃப்ராக்ஷன்? சார் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். வெரி குட். இதுக்குள்ளே எத்தனை முழு கேக் இருக்குது? இதுதான் ஒரிஜினல். இதுக்குள்ளே எத்தனை முழு கேக் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு? சார் 10 முழு கேக். வெரி குட். 10 முழு கேக் இருக்குது.
ஒரு முழு கேக்கு ஃபார்ம் பண்ணா எத்தனை பீஸ் இதுலேருந்து எடுக்கணும்? 100 பீஸ். 100 பீஸ். அது மாதிரி எத்தனை 100 இருக்குது இதில்? 100 இருக்கு சார். 100. வெரி குட். அப்போது 10 முழு கேக்கு. அப்புறம் 11வது கேக்ல 1/100. அப்படி சொல்லாத, நீ கணக்கு ஆங்கில போ. 11வது கேக்ல ஒரு ஒரு பீஸ். ஒரு பீஸ்னா எத்தனை பீஸா வெட்டினா அதை முதல்ல சொல்லு ஃபர்ஸ்ட். 11வது கேக்ல 100 ஈக்குவல் பீஸா கட் பண்ணி 100 ஈக்குவல் பீஸா கட் பண்ணி ஒரு பீஸ் எடுக்கணும். அவ்வளோதான். இது என்ன ஃப்ராக்ஷனு? மிக்சட் ஃப்ராக்ஷன் சார். மறக்குமா நீங்களா? இல்ல சார். இது என்ன ஃப்ராக்ஷனு? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஆனால் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது மறந்துருந்துச்சா? படிச்சிருக்கேன், ஆனால் தெரியல சார், சொல்லுங்களா? ஆமாம், அது புரியாமல் படிக்கிறது, அது மறந்து ஓடிடும். சரியா? இதான் புரிஞ்சு படிக்கிறது, எப்பயுமே மறக்காது. இது என்ன ஃப்ராக்ஷனு? மிக்சட் ஃப்ராக்ஷன். ஏன் இதை மிக்சட் ஃப்ராக்ஷன்றோம்? சார் இதில் 1ன்றது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சார். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? ஒன்று ஃப்ராக்ஷன் அது முதல்ல ஒன்று சார், அது ஒரு முழு திங். ஹோல் நம்பரும் ஃப்ராக்ஷனும் மிக்ஸ் ஆகி இருக்கு. ஸோ அதனால் என்னது இதுக்கு பேர்? மிக்சட் ஃப்ராக்ஷன். இது என்ன ஃப்ராக்ஷனு? சார் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்? சார் ஒரு முழு கேக்கில் 100 பீஸ் தான் சார் கட் பண்ணியிருக்கோம், அதில் 101 இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனுக்குள்ளே ஹோல் நம்பர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு முழுசாக ஒரு திங் இருக்கு. ஒன்றும் இல்லை, இதில் 10 இருக்கா? ஆமாம் சார். அப்போ முழுசும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது. அதனால் இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஓகே சார். இதுக்கு என்னமா அர்த்தம் சுபிக்ஷா? சார் ஒரு முழு கேக்ல 500 ஈக்குவல் பார்ட்ஸா கட். இது என்ன டைப் ஆஃப் இம்ப்ராப்பர்? இம்ப்ராப்பர். அப்புறம் சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? சார் ஒரு முழு கேக்க 500 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிருக்கோம் சார். சரி. அதுல 2002 பீஸ் இருக்கு சார். அதுல ஒரு முழுசா 2002 ஒரு கேக்கை 500 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினோம்னாக்கா நீங்கள் சாப்பிட்டது எவ்வளவு? 2002 பார்ட்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரு முழுசா ஒரு கேக்கில் 500 பார்ட்டு தான் வெட்டியிருப்பீங்க. அப்போ எத்தனை முழு கேக் சாப்பிட்ருக்கீங்க? 4 முழு கேக். சரி. அப்புறம் அப்புறம் 5வது முழு கேக்ல 500 பீஸா கட் பண்ணி. வெரி குட். 2/500. அதுல 2 சாப்பிட்டுருக்கோம். 2 பீஸ். இது என்ன ஃப்ராக்ஷனு? மிக்சட் ஃப்ராக்ஷன். இது என்ன ஃப்ராக்ஷனு? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது என்ன ஃப்ராக்ஷனு? மிக்சட் ஃப்ராக்ஷன் சார். என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எப்படி இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுவீங்க? எனக்கு கேக்க வச்சு சொல்லணும். எத்தனை முழு கேக் இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லுங்க சார். இங்க 100 முழு கேக் இருக்கு சார். 100 முழு கேக் இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இருக்கா? 100 முழு கேக்கு. அப்புறம்
100 முழு கேக்கு இன்னும் 101ல ம் இன்னொரு கேக் அடுத்த கேக்க 101 1ல ஆ 101ல அந்த கேக்க 2 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிருக்கோம் sir. பண்ணி ஒரு பீஸ் ஒரு சாப்பிட்டுருக்கோம். பீஸ் வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லிட்டீங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இந்த முழு கேக்கெல்லாம் வெட்டி வெட்டி இதில் சேர்த்தணும். ஓகேவா? ஓகே சார். ஒவ்வொரு முழு கேக்கையும் எத்தனை எத்தனை பார்ட்டாக வெட்டுவீங்க? 2 கட் பண்ணுவோம். ஏன்னாக்கா அப்போ தான் என்ன ஆகும்? இப்போ அந்த முழு கேக்கை 3 கட் பண்ணலாமா? இப்போ 100 இருக்குது 1/2. இந்த கேக்கெல்லாம் 3 கட் பண்ணலாமா? பண்ண முடியாது சார். ஏன்னா இங்க 100 ஆ இந்த கேக்ல 2 ஈக்குவல் பார்ட்ஸா தான் சார் ரெண்டாக தான் வெட்டியிருக்கோம். அப்போ பீஸோட சைஸ் என்ன ஆயிரும்? பெருசாயிரும். வேரி ஆயிரும். சின்னதாயிரும். வேரி ஆயிரும். இது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். கரெக்டா? ஆனால் பீஸோட சைஸ்லாம் நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகே. ஓகே சார். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த கேக்கு அந்த கடைசி ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம்ல ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷனில் எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோமோ அத்தனை ஈக்குவல் பார்ட்டாக தான் இந்த ஒவ்வொரு முழு கேக்கையும் வெட்டணும். கிளியர்? ஓகே. சரி. அப்போது ஒவ்வொரு 100 முழு கேக்கு இருக்குது. ஒவ்வொரு முழு கேக்கையும் எத்தனையாக வெட்டுவீங்க? 2 ஈக்குவல் பார்ட்ஸா கட் அப்போ பண்ணுவோம் 100 சார். 2 வெட்டினா எத்தனை பீஸ் கிடைக்கும்? 50 பீஸ் கிடைக்கும் சார். ஆமாம் சார் 100 2 கட் பண்ணுவோம். ஒவ்வொரு கேக்லேயும் 2 பீஸ் கிடைக்கும். 100 கேக் இருக்குது. 100 × 2 எவ்வளவு? 200 சார். அதை எப்படி 50 சொன்னீங்க? டிவைட் பண்ணுறீங்க நீங்கள். போயிட்டு டிவைட் பண்ணக்கூடாது, கற்பனை பண்ணு. ஒவ்வொரு முழு கேக்கையும் 2 வெட்ட போகிற. 100 2 இல்ல சார், கிடைக்கும். நான் 100 2 multiply அதுதான். நீ கணக்கை நீட்டி அங்கே நீ கணக்குக்கே போகக்கூடாது. நீ கேட்க விட்டவே கூடாது. ப்ராக்டிக்கலாக மாற்று. ஒவ்வொரு கேக்கையும் 2 வெட்டுற. அப்போ 100 2 எவ்வளவு? 200. 200. அடுத்து இந்த கேக்கில் எத்தனை பீஸ் இருக்குது? ஒரு பீஸ் இருக்கு சார். அப்போ எவ்வளோ வரணும்? 201 1/2 சொல்லணும். 201ன்னு எழுதுனா அர்த்தமே வேற. என்ன அர்த்தம் 201ன்னு எழுதுனா? முழுசா ஒரு 201 ஒரு கேக் இருக்கு. ஆனால் முழுசா நம்மக்கிட்ட எத்தனை கேக்கு தான் இருக்கு? ஒரு 100 கேக்கு தான் இருக்கு. தப்பா போயிடும். 100 கேக் இருக்கு சார். புரிஞ்சதா? கேக்கை வச்சே போ. கேக்கு பார்த்து ப்ராக்டிக்கலாக யோசி. ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம்? ஓகே. இப்போ என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் ஒரு டைப் பார்த்துருக்கோம். என்னென்ன டைப்பு? 3 டைப்பா? 3 டைப். என்னென்ன? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சட் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஓகே சார். சரி, இன்னைக்கு இது போதும். நாளைக்கு பார்ப்போம். போய் படிங்க எக்ஸாமுக்கு. ஓகே சார். நாளைக்கு வந்து லைக் ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே சார். இது ஒன்று உங்களோட பழைய புக்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே சார்.